அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் உளுந்தும் ஒரு முட்டையும் வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளை உளுந்து அதை வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து கொஞ்சம் லேசாக நல்ல மசியாக அரைச்சி எடுத்துட்டேன். அது கூட ஒரு முட்டை வந்து சேர்த்து திரும்ப வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து தண்ணி வந்து கலக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அரிசி மாவோ வேறு எந்த ஒரு பருப்பு வகையும் சேர்க்கவே இல்லை. வெறும் உளுந்து வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ உளுந்து வந்து இடுப்பு வலி, கை கால் வலி இது எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இதை வந்து செஞ்சிடலாம். இது வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. உடனேவே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ இது கூடவே நல்லா நறுக்குன கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்கள் வந்து ஏதாவது வெஜிடபிள் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி துருவி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து எந்த ஒரு வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பணியாரம் பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த பணியாரக்கல் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன பணியாரமாக வந்து இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உளுந்து முட்டை பணியாரம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த உளுந்து முட்டை பணியாரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.